Hi everyone, இந்த வீடியோவில் Pablo Neruda எழுதின சாங் ஆஃப் டெஸ்பேர் அப்படிங்கிற போயத்தோடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். Pablo Neruda இவர் வந்து 12 ஜூலை 1904லேருந்து 23 செப்டம்பர் 1973 வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் சிலியன் போயட், டிப்ளமேட், அப்புறம் பொலிட்டிஷியன் கூட. 1971 லிட்ரேச்சருக்கு உண்டான நோபல் ப்ரைஸை இவர் வாங்கியிருக்காருங்க. அப்புறம் இவருடைய ஃபேமஸ் ஒர்க்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 20 லவ் போயம்ஸ் அண்ட் சாங் ஆஃப் டெஸ்பேர் அப்படிங்கிறது ஒரு போய்ட்ரி கலெக்ஷன் 1924 இது பப்ளிஷ் ஆகிருக்கு. இது போக இவரோட ரைட்டிங் ஸ்டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சர்ரியலிசம் போயம்ஸ் எழுதியிருக்காரு, அப்புறம் ஹிஸ்டாரிக்கல் எபிக்ஸ், அப்புறம் பொலிட்டிக்கல் மேனிஃபெஸ்டோஸ் இவர் எழுதியிருக்காரு, அப்புறம் ப்ரோஸ் ஆட்டோபயோகிராஃபி, அப்புறம் லவ் போயம்ஸ்லாம் நிறைய எழுதியிருக்காரு. சரி வாங்க, இவர் வாங்கின அவார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் பீஸ் ப்ரைஸ், அப்புறம் ஸ்டாலின் பீஸ் ப்ரைஸ், குறிப்பாக 71 இவர் வாங்கின நோபல் ப்ரைஸ் இன் லிட்ரேச்சர். இப்போ இந்த சாங் ஆஃப் டெஸ்பேர் அப்படிங்கிற இந்த போயம் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான போயம். இந்த டெஸ்பேர் அப்படின்னாலே ஒரு அந்த எல்லா ஹோப்பையும் இழந்த ஒரு மொமெண்ட், அதாவது ஹோப்லெஸ்னஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு அந்த நம்பிக்கையை இழந்த ஒரு மொமெண்ட், ஒரு டிப்ரெஷனாக எடுத்துக்கலாம், ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், ஒரு மெலன்காலிக் சிச்சுவேஷனாக இருக்கலாம், அல்லது ஒரு சாரோ மொமெண்ட்டாக இருக்கலாம். எல்லா அந்த நம்பிக்கை இழந்த ஒரு கான்செப்ட். எந்த விஷயத்தில் அவர் நம்பிக்கை இழந்துட்டாங்க, சாங் ஆஃப் டெஸ்பேர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயத்தை எழுதியிருக்காங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான போயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த 20 லவ் போயம்ஸ் அண்ட் சாங் ஆஃப் டெஸ்பேரில் 1924 அந்த கலெக்ஷனில் இதுவும் பப்ளிஷ் ஆகிருக்கு. மெயினாக இந்த போயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற தீம் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா லவ், லாஸ், அப்புறம் டெப்த் ஆஃப் ஹியூமன் டெஸ்பேர். இதுதான் நிறைய இமேஜரி, அப்புறம் இந்த லாங்குவேஜெலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக யூஸ் பண்ணியிருப்பார் Pablo Neruda. ஸோ ஒரு ரீடர் இந்த போயமை ரீட் பண்ணும் பொழுது அவங்களுடைய எமோஷ்னல் ஜேர்னியில் ட்ராவல் பண்ணுற மாதிரி, ஏன்னா ஹியூமன் சஃபரிங்ஸ் எல்லோரும் காமன் தான், எல்லோரும் அந்த மாதிரியான ஒரு சஃபரிங்கை ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒரு மொமெண்ட்டை நம்மளே படிக்கும் பொழுது ரெக்லெக்ட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு ஹியூமன் சஃபரிங்குடைய காம்ப்ளெக்சிட்டிஸ் எல்லாம் சொல்லியிருப்பார். ஸோ இது ஒரு லவ் போயம் மாதிரின்னு கூட எடுத்துக்கலாங்க. லவ் போயம்ங்கிறதோட லவ் பிரேக்கப் போயம் மாதிரி, ஏன்னா அவங்களுடைய லேடி லவ் இப்போ அவங்க கூட இல்லைங்கும் பொழுது அந்த சாங் ஆஃப் டெஸ்பேர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதியிருக்காரு. ஏன்னா ஒரு லேடி லவ்வை இழந்த ஒரு லவ்வர் பேசுகிற மாதிரி இது அமைஞ்சிருக்கும். என்னுடைய ஹோப்பே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை லவ் பண்ண ஒரு மொமெண்ட்டை, பட் இது வந்து எனக்கு எல்லாமே வந்து இழந்த மாதிரி நான் இப்போ இருக்கிறேன்னு சொல்கிறாரு இல்லையா. அந்த இழந்ததுங்கிறது அவர் லைஃப்னு சொல்ல நினைக்கிறது அவங்களுடைய லேடி லவ். ஸோ இவருடைய லவ்வர் இப்போது, அதாவது லேடி லவ் வந்து இவங்க கூட இல்லைங்கிறத சொல்ல நினைக்கிறாரு. அப்போ அந்த லவ் மெமரிஸ் எல்லாமே என்னுடைய நைட் எல்லாமே ஸ்லீப்ஸ்லெஸ் நைட்டாக மாற்றுதுன்னு சொல்கிறார். என்னோடய நைட்லலாம் வந்து போகுது அந்த விஷயந்தான், உன்னுடைய மெமரிஸ், உன்னுடைய நினைப்பு வந்து எனக்கு வந்து மெமரிஸாக என்னுடைய மைண்டில் வந்து போகுது. இப்போ ஒரு கடல் பார்த்திங்கன்னா, கடல் மாதிரி அந்த நினைவலைகள் எப்படி வந்து அந்த ரிவர் வந்து போய் கடைசியில் கடலோட கலக்குதோ, அது மாதிரி நான் வந்து உன்னை விட்டாச்சின்னு நினச்சி நான் மைண்டு காமாக வைக்கலான்னு நினச்சா கூட அகெயின் அண்ட் அகெயின் அந்த சோகம் வந்து என்னை வந்து தாக்குது அப்படின்னு தான் இதை பிகின் பண்ணுறாரு. ஸோ நிறைய கம்பேரிசன் இதில் இருக்குங்க. அதே மாதிரி தனித்து நிற்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். எப்படி வந்து ஒரு வாவ்ஸ் அப்படிங்கிறது அந்த போர்ட் ஹார்பரில் இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி, அந்த ஷிப் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும் பொழுது அதை யூஸ் பண்ணுற அந்த பிளாட்ஃபார்ம் மாதிரி, அது எப்படி தனித்து விடப்படுதோ அதே மாதிரி நான் மார்னிங் எல்லா நாளுமே, நீ இப்போ என்னை விட்டுட்டு போயிட்டு தான் நைட் டைம் உன்னோட மெமரிஸ் வந்து போகுது. இதே டான் அப்படிங்கிறது ஏர்லி மார்னிங். ஸோ அப்போது நான் வந்து எந்த ஒரு ஒர்க்குக்கு போக நினச்சா கூட நான் அந்த இடத்துலலாம் நான் வந்து என்னை தனித்து விட்ட மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒரு கம்பேரிசன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, த கோல் ஃப்ளவர் ஹெட்ஸ் ஆர் ரெய்னிங் ஓவர் மை ஹார்ட் அப்படின்னு சொல்கிறாரு. என்னோடய மனசே வந்து சிக்குநூறாக உடைஞ்ச மாதிரியும் அப்படியே புழுங்கி அழுகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை ரிலேட் பண்ணுறாரு. இந்த ரெய்னிங் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம வந்து க்ரைங் கூட ரிலேட் பண்ண முடியும். மோரோவர் ஃபியர்ஸ் கேவ் ஆஃப் த ஷிப் ரெக்ட் அப்படின்னா அப்படியே ஒரு கப்பல் உடஞ்சி அது மூழ்கிற மொமெண்ட் மாதிரி என்னோடய லைஃபை இப்போ மூழ்கின மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஒரு போராட்டம் நிறைஞ்ச மாதிரி இருக்குது, நிறைய வாரு அண்ட் ஒரு மைண்ட் வந்து ப்ராப்பராகவே இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஒரு சாங், ஒரு பேர்ட்ஸ், ஒரு ஹாப்பினஸ் அதெல்லாம் பார்த்தா கூட என்னுடைய லைஃப் வந்து இப்போ வந்து
ரொம்ப ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு ப்ராப்பர் மைண்ட் செட்டில் இல்லை, ஃபுல்லாகவே ஒரு ஏதோ போராட்டமே நிறைஞ்ச மாதிரியாக எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நீ வந்து கம்ப்ளீட்டாக போனதில்லை, எல்லாத்தையுமே என்னை அழிச்சிட்ட என்னைய அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி ஒரு கடல் மாதிரி இந்த நேரம் மாறிடுது, எல்லாமே எனக்கு மூழ்கின மாதிரி, ஒரு கடலில் வந்து நான் மூழ்கின மாதிரி ஆகுது. எப்படி ஷிப் ரெக்காகி கப்பல் வந்து அந்த கடலில் மூழ்குது இல்லையா? ஸோ இதே மாதிரி நீ போனதுக்கப்புறம் என்னுடைய லைஃப்பில் எல்லா விஷயங்களுமே நான் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி உணர்கிறேன். ஏன்னா நான் எங்கே போக நினச்சாலுமே அங்கே நான் வந்து தனியாக இருக்கிற மாதிரி, இந்த கைவிடப்பட்ட மாதிரி நான் உணர்கிறேன். ரெண்டாவது, என்னுடைய மைண்டு வந்து ஒரு பேர்ட் சாங்கோ அல்லது ஒரு ஃப்ளட்டரிங் ஆஃப் அந்த பேர்டோடைய விங்ஸு, இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கிற மாதிரி தோணுனா கூட அதுவுமே வந்து ஒரு பேத்தட்டிக்கான ஒரு வார்க்கு ஈக்குவலேட் மாதிரி தான் எனக்கு தோணுது என் மைண்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் எப்போ ஹாப்பியாக இருந்தேன் அப்படின்னா உன் கூட இருந்த ஒரு மொமெண்ட்டு, உன் கூட இருந்து உன் கூட அந்த ஹாப்பினஸ் அந்த ஷேர் பண்ண ஒரு மொமெண்ட்டு, அதுதான் என்னுடைய ஹாப்பி ஹார் ஆஃப் அசால்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கிஸ்ஸிங் அந்த மொமெண்ட்டு தான். அப்புறம் இப்போ பார்த்தோன்னா என்னுடைய லைட் ஹவுஸ் மாதிரின்னு சொல்கிறாரு. ஏன்னா லைட் ஹவுஸ் அப்படிங்கிறது அந்த லைட்டோடைய ரேஸை காத்திருந்து அந்த ஷிப் வந்து லேண்ட் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து உன்னுடைய லைட்காக, உன்னுடைய வருகைக்காக நான் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா நீ இப்போ என்னை புரிஞ்சு போயிட்ட, அந்த என் கூட இருந்த நாட்கள் தான் என்னுடைய ஹாப்பி டேஸ் அப்படின்னு சொல்கிறேன், ஹாப்பி ஹவர் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி ஒரு ஃப்ளைட் ட்ரைவ் பண்ணுற பைலட்டோட லைஃப் மாதிரிப்பா நான் வந்து ஒரு பிளைண்ட் டிரைவராக இருந்திருக்கிறேன். எனக்கு வந்து இந்த லவ்வில் வந்து இந்த இவ்வளோ சிக்கல் இருக்குங்கிறதே எனக்கு தெரியாமல் போச்சு. இல்லை லவ்வில் வந்து ஸ்மார்ட்டாக என்னால் ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு பைலட், எப்படி பிளைண்ட் டிரைவர் வந்து கரெக்டாக அந்த வெஹிக்கிளில் வந்து ப்ராப்பராக ட்ரைவ் பண்ண முடியாது இல்லையா? அவன் நார்மல் பைலட் அப்படின்னா நல்லா ட்ரைவ் பண்ணுவான். அவனே பிளைண்ட் அப்படின்னா அவன் எப்படி போய் நல்ல ஒரு ஒரு ஏரோப்ளேனோ அல்லது வந்து ஒரு ஏர்க்ராஃப்டோ அவனால் ட்ரைவ் பண்ண முடியாது. ஸோ இந்த லவ் அதே மாதிரி தான். என்னால் வந்து அந்த விஷயத்துலேருந்து என்னால் மீண்டு வர முடியாத விஷயம், எல்லாத்துலேயும் நான் மூழ்கின மாதிரியே ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாமே தான் என்னுடைய சைல்ட்ஹுட், அந்த சின்ன சின்ன விஷயங்கள், இன்னசென்ஸ், ஹாப்பினஸ், என்னுடைய சோல் எல்லாமே காயப்பட்ட மாதிரி உணர்கிறேன் நான். அப்புறம் நானே என்னை வந்து இழந்த ஒரு மொமெண்ட்டில் இருக்கிறேன் நான். என்னை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணதும் நீ தான், உன்னால் தான், உன்னுடைய லவ்னால தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ண மாதிரி நான் உணர்ந்தேன். பட் இல்லாதனால எல்லாத்தையுமே தொலைஞ்ச மாதிரி இருக்குது. இன் யூ எவ்ரி திங் சாங்க், அந்த வேர்ட் தான் அகெயின் அண்ட் அகெயின் திரும்ப இந்த போயத்தில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. இன் யூ எவ்ரி திங் சாங்க் அப்படின்னா உன்னால் இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆன மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு சேட், ஒரு மெலன்கலிக் ஒரு போயம் அப்படின்னே சொல்லலாங்க. ஒரு லவ் போயம் தான். பட் அந்த லேடி லவ் இப்போ இவங்க கூட இல்லைங்கிறத இவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண நினைக்கிறார் பாப்லோ நெருடா. அதுதான் அந்த சாங் ஆஃப் டெஸ்பேர். அந்த ஹோப்பே இப்போ இல்லாத மாதிரி என்னோட வாழ்க்கையிலே ஹோப் இல்லைப்பா. நான் வந்து நீ கூட இருக்கும்போது ஒரு ஹோப்ஃபுல்லாக லைஃப் போயிட்டு இருந்தது. இப்போ நீ என்னை விட்டு புரிஞ்சுட்டேன் இல்லையா? ஸோ நான் வந்து டெசர்ட்டட், அதாவது தனிமையாக இருக்கிற மாதிரி உணர்கிறேன். இன் யூ எவ்ரி திங் சாங்க், உன்னால் எல்லாமே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல நினைக்கிறாங்க. இப்போ ஃபுல்லாகவே சேட்னஸ் தான் இருக்குங்கிறாங்க. சாரோ, சேட்னஸ், என்னுடைய டிசைர் எல்லாமே மூழ்கிருச்சு, என்னோடய டிசைர் எல்லாத்தையுமே அழிஞ்சு போன மாதிரி நான் உணர்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய ஹாப்பினஸ், என்னுடைய செயல்பாடுகள் எல்லாமே இப்போது நான் அதை நோக்கி செய்யலாம்னு நினச்ச விஷயங்கள் எல்லாம், அதாவது நல்ல விஷயத்தை நோக்கி நான் வந்து முன்னெடுக்கணும்னு நினச்ச விஷயங்களை கூட இப்போ என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ ஃப்ளஷ் மை ஓன் ஃப்ளஷ் அப்படின்னு சொல்கிறாரு. நான் வந்து உன்னை அந்த மாதிரி நான் நினச்சேன், ஐ லவ்ட் அண்ட் லாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வந்து நான் வந்து என்னுடைய உயிர் தான் நீ அப்படிங்கிற மாதிரிலாம் நான் வந்து உன்னை திங்க் பண்ணியிருந்தேன். நான் வந்து அந்தளவுக்கு நான் லவ் பண்ண உன்னைய லேடி லவ். பட் நீ இப்போது என் கூட இல்லையே. அப்போது இந்த எழுதியிருக்க இந்த போயம் கூட உனக்காக தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஐ ரைஸ் மை சாங் டு யூ அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இவரோட லவ் வந்து இன்னொரு கம்பேரிசன், நிறைய கம்பேரிசன் இருக்கும், நிறைய சிமிலீஸ் கொடுத்துருப்பாரு. லைக் அ ஜார் அப்படின்னு சொல்கிறாரு. லைக் அ ஜார் அப்படின்னா லவ் இஸ் லைக் அ ஜார். அவங்க அந்த நம்ம ஸ்பீக்கரும் அவங்களுடைய லேடி லவ்வுடைய லவ் ரிலேஷன்ஷிப் கூட ஒரு ஜார் மாதிரின்னு சொல்கிறாரு. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஜென்டிலாக, ரொம்ப சாஃப்டாக இவர் மெயின்டைன் பண்ணியிருந்ததாகவும் ரொம்ப ப்ரிசர்வ் பண்ணியிருந்தார். யூ ஹவுஸ்ட் இன்ஃபினிட் டெண்டர்னஸ் அப்படின்னா அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ண ஒரு விஷயம் வந்து கம்ப்ளீட்டாக ஷேட்டர்ட் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஜாரே கம்ப்ளீட்டாக உடஞ்சி போனால் என்ன ஆகும்? அப்போ நோ யூஸ் தான் இல்லையா? ஸோ இப்போ வந்து என்னை வந்து ஒரு ஐலாண்டில் தனிமைப்படுத்தி விட்டுட்டு போன மாதிரி நான் இப்போ உணர்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது எனக்கு வந்து பசிக்கு சரியான உணவாக நீ அப்போ இருந்த லவ்லலாம் பார்த்திங்கன்னா எனக்கு தேவையான இடத்துல உன்னுடைய உதவி எனக்கு இருந்தது. நீ தான் என்னுடைய லைஃப், நீ தான் என்னுடைய ஃப்ரூட் அப்படிங்க சொல்லும்போது இங்கே வந்து எல்லாமே என்னோடய லைஃபை நீ தான்
அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் இதை இன்டர்ப்ரெட் பண்ண முடியும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய அதிசயம், என்னுடைய மெராக்கிளே நீ தான் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் இருந்தேன். சரிதரா, என்னுடைய லைஃப், என்னுடைய ஃப்ரூட், என்னுடைய தேர்ஸ்ட், என்னுடைய ஹங்கர், என்னுடைய க்ரீஃப், ரூயின்ஸ், என்னுடைய மெராக்கிள் அதிசயம் மாதிரி என்னுடைய வந்து நான் செலிப்ரேட் பண்ணேன். பட் இப்போ கம்ப்ளீட்டாக என்னை வந்து ஒரு ப்ராப்ளமில் விட்ட மாதிரி, என்னை ஒரு சிக்கலான ஒரு சிச்சுவேஷனில் விட்டு போன மாதிரி இப்போ என்னுடைய நிலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏர்த்லே நீ தான் என்னுடைய முக்கியமான ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் கன்சிடர் பண்ணியிருந்தேன். இப்போது அந்தளவுக்கு உனக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சுருந்தேன். பட் இப்போது எல்லாமே கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு. எப்படி திடீர்னு ஒரு மொமெண்ட்டில் வந்து இவ்வளோ டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன், இவ்வளோ ஒரு ட்ரங்கனான ஒரு மொமெண்ட்டு என்னால் வந்து ப்ராப்பராக திங்க் பண்ண, இந்த ட்ரங்கன் அப்படிங்கிற வேர்டு இங்கே தான் மீன் பண்ணுது அப்படின்னா நாட் ப்ராப்பர் திங்கிங், ஒரு ப்ராப்பராக முடிவெடுக்க முடியாத ஒரு நிலையில் ஒரு 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 குடிகாரன் அல்லது ஒரு அடிக்டான ஒரு ஓபிஎம் அடிக்டர் அந்த மாதிரியான ஒரு பர்சனுடைய மைண்ட் செட் வந்து ப்ராப்பராக இருக்காது இல்லையா? ஸோ இதை சொல்ல நினைக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம ஸ்பீக்கருடைய மைண்ட் செட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு பாப்லோ நெருடா. ஸோ நிறைய கம்பேரிசன் தான், சேம் திங் அகெயின் அண்ட் அகெயின் அவங்களுடைய அந்த பாஸ்ட் டேஸை நினச்சி பார்க்குறதாகவும், இப்போ வந்து ஒரு கல்லறையே ஏற்படுத்தின மாதிரி அவங்க லவ் பிரிஞ்சது வந்து அந்த லவ்வே சமாதி கட்டியாச்சுங்கிற மாதிரி சொல்ல நினைக்கிறாங்க. அதில் வந்து அந்த சமாதியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபயர் தான் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்புறம் அந்த ஃப்ரூட்டு, அந்த லவ் வந்து ஃப்ரூட் கூட கம்பேர் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதுவுமே இப்போ பேர்ன் ஆகிற மாதிரியும் அந்த ஃப்ரூட்டே வந்து பேர்ட்ஸால் கடித்து கொதறப்பட்ட மாதிரி அவர் சொல்ல நினைக்கிறாரு. இப்போ வந்து இவர் ரொம்ப மேட் ஆன மாதிரி, ஏன்னா இப்போ இவருக்கு வந்து ஹோப் இருக்குமா இல்லை இருக்காதா, இல்லை லாஸ் தான் இருக்குமா, டெஸ்பேரா ஹோப்பா, அந்த 2 வார்த்தையும் யூஸ் பண்ணியிருப்பார். வி மர்ஜ் அண்ட் டெஸ்பேர்ட் அப்படின்னா ஒரு பாயிண்டில் வந்து நீ தான் என்னுடைய ஹோப் அப்படிங்கிற மாதிரி நான் லவ் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு பர்சன் தான். பட் இப்போ வந்து எனக்கு வந்து அந்த ஹோப்லெஸ்னஸ் சிச்சுவேஷனை நீ காட்டிட்டியே அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, இதுதான் என்னுடைய விதியா, இப்போது நான் வந்து தனிமையில் தான் இருக்கணும், இந்த தனிமையை தான் சிக்கி தவிக்கணும், எல்லாமே எனக்கு மூழ்கி தான் போகணுங்கிற மாதிரி தான் என்னுடைய சிச்சுவேஷனா, இதுதான் என்னுடைய சாரோவா, என்னால் இந்த சேட்னஸை கூட எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாத ஒரு மொமெண்ட்டில் இருக்கிறேனே, இப்போ இதே மாதிரி சாரோலலாம் நீ இருப்பியா அப்படிங்கிற மாதிரி தான் அவர் யோசிக்கிறார். இன் வாட் சாரோ ஆர் யூ நாட் ட்ரவுண்ட், இந்த மாதிரி சாரோ உனக்கு கிடையாதா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நான் வந்து நீ என்னை விட்டு பிரிஞ்சிட்டேன்னு சொல்லி இவ்வளோ ஒரு சேட் ஃபீலிங்ஸோடு இருக்கிற இல்லையா, அப்போ உனக்கு அந்த மாதிரி இருக்குமா, அந்த எக்ஸ்ப்ரெஷன் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு சூறாவளியே கிளப்பின மாதிரி, எப்படி ஒரு சூறாவளி மத்தியில் ஒரு கப்பலில் வந்து ஒரு செயிலர் தனித்து என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு சிக்கு தெரியாமல் நிற்கிற ஒரு மொமெண்ட் மாதிரி தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பில்லோ டு பில்லோ அப்படின்னா அந்த மிகப்பெரிய ஒரு வேவ்ஸ், மிகப்பெரிய ஒரு கலாமிட்டி நடக்கிற ஒரு இடம், ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் மாதிரி நடந்த ஒரு இடத்துல ஒரு கப்பலில் வந்து ஒரு செயிலர் தனித்து எப்படி நிற்கிறாரு, அவருக்கு திக்கு தெரியாமல் தவிச்சு நிற்கிற ஒரு மொமெண்ட் மாதிரி தான் நான் இப்போ இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ இவரோட கண்டிஷன் சொல்ல நினைக்கிறார். அதே சேம் கம்பேரிசன் அகெயின் அண்ட் அகெயின் திரும்ப வருது. என்ன அப்படின்னா, என்னுடைய பாட்டில் வந்து அந்த ஃப்ளவர்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் நான் ஆட் பண்ண தான் செய்கிறேன். பட் இருந்தாலும் நான் லவ் பண்ணும் பொழுது நீ என் கூட இருக்கும்போது இருந்த ஹாப்பினஸ் இப்போ இல்லை, எல்லாமே ஒரு பிட்டர் ஃபீலிங்ஸ் மாதிரி, ஒரு வெறுப்பு ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு பிளைண்ட் டைவர் அண்ட் லக்லெஸ் சிங்கர், எல்லாத்தையும் இழந்த அதை டிஸ்கவர் பண்ணணுன்னு ஆசையோடு வந்தவன், பட் எல்லாத்தையுமே இழந்து நான் இருக்கிறேன், எல்லாமே ஒன்றால் தான் இப்போ நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. என்னை விட்டு போயிட்டேன் இல்லையா, நான் வந்து இப்போ நான் ஒரு பிளைண்ட் பர்சனாக இருக்கிறேன், இந்த உலகத்தில் வாழ்கிறேன், அதுமாதிரி ஒரு லக்லெஸ் ஸ்லிங்கராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஏதாவது புதுமையாக ஏதாவது விஷயம் கண்டுபிடிக்கலாங்கிற மாதிரி இருந்த நபர் தான். பட் இப்போ எனக்கு அதுவுமே இல்லையே. இப்போது அந்த ஸ்லிங்லர் அப்படிங்கிறது வந்து அது ஒரு டைரெக்ஷன்ஸ் காட்டுற ஒரு பொசிஷன். இப்போ ஷிப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை டைரெக்ட் பண்ணுறவங்க அவங்களெலாம் ஒரு ஸ்லிங்கர் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. அல்லது ஒரு ப்ரொஃபஷ்னல் ரைட்டரை கூட ஒரு ஸ்லிங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஸ்லிங்கருங்கிற வேர்டுக்கு நிறைய மீனிங் உண்டு. இப்போ நான் ஒரு லக்லெஸ் ஸ்லிங்கர் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம ஒரு பாயிண்ட்னே எடுத்துக்கலாம். எல்லாமே ஒன்றால் இப்போது கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அந்த வேர்டு தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன் யூ எவ்ரிதிங் சாங்க் அப்படிங்கிற வேர்டு நிறைய முறை இந்த போயத்தில் வந்து ரிப்பீட் ஆகிருக்கும். அது வந்து ஒரு முக்கியமான ஒரு வேர்ட் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சாங் ஆஃப் டெஸ்பேர் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா, உன்னால் தான் எல்லாமே சோழியே முடிஞ்சிச்சு, கம்ப்ளீட் சாப்டர் க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல நினைக்கிறாரு. அண்ட் நீ என்னை விட்டு பிரிஞ்சு போன இல்லையா, டிபார்ட் பண்ணி போன இல்லையா, அந்த மொமெண்ட் வந்து என்ன ஹாட் கோல்ட் அவர் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் நினச்சி பார்க்கும் பொழுதே என்னுடைய மைண்ட்ஸ் எல்லாம் அந்த கடல் வந்து எப்படி சாந்தமாக இல்லாமல்
அது கரையை வந்து தட்டி தட்டி போகுதோ அதே மாதிரி எப்பயும் அந்த மாதிரி தான் என் மைண்ட் வந்து காமாகவே இல்லை, ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அது மாதிரி ஒரு த சேம் பாயிண்ட் ட்ரெஸ் சேம் கம்பேரிசன் அகெயின் திரும்ப வருது. டெசர்டட் லைக் அ வாவ்ஸ் அட் டான் அப்படின்னா அந்த ஷிப்காக வெயிட் பண்ணுற அந்த பிளாட்ஃபார்ம், அந்த ஷிப் உள்ள கார்கோஸ் எல்லாம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுற அந்த பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கும் ஷிப், அந்த ஹார்பரில் இருக்க போர்ட்டு, அதுதான் வந்து வாவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நான் தனித்து விடப்பட்ட மாதிரி நான் இருக்கிறேன். இப்போது எல்லாமே முடிஞ்சு போச்சு, எல்லாமே ரொம்ப தூரம் போயாச்சு, ஒன்றுமே கிடையாது, இப்போ பிரிஞ்சு போனது தான் ஒன்று. ஆனால் நான் இப்போ வந்து அபேண்டன் ஒன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அபேண்டன்னா நான் வந்து தனித்து விடப்பட்டுட்டேன் தான், எனக்குன்னு யாருமே இல்லை, இப்போ நான் தனியாக தான் இருக்கிறேன். இப்போது ஏன்னா நீ என்னை விட்டுட்டு போயிட்ட இல்லையா, இது வந்து என்ன கூட இருக்கும் பொழுது நிறைய மெமரிஸ் எனக்கு கொடுத்த மாதிரி இருந்தது. பட் இப்போ வந்து எனக்கு எல்லா விஷயமே எனக்கு அந்த விஷயம்லாம் மெமரிஸாக என் மைண்டில் வந்து போகுது தான். பட் நான் தனியாக இருக்கேங்கிறத இப்போது உணர வைக்கிற இந்த மொமெண்ட் வந்து நிறைய ஃபீலிங்ஸை கொண்டு வருது எனக்கு அப்படின்னு சொல்கிறேன். அந்த காம்ப்ளெக்சிட்டி, அந்த பெயின், அந்த அந்த விஷயத்துலேருந்து என்னால் விடுபட முடியாமல் நான் சிக்கி தவிக்கிறேங்கிறத தான் இந்த போயம் மூலியமாக சொல்லியிருப்பார். இதுதான் நம்ம பேப்லோ நெருடா எழுதுன சாங் ஆஃப் டெஸ்பேர் அப்படிங்கிற போயத்தோட சம்மரி. இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.